இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த 4 வருஷம் 10 மாதங்கள்ல 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. 960 ட்ரிப்ஸ். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 20 கோடி பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் சுமார் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறீங்க. அதே போல தாய்மார்கள் காலையில சீக்கிரம் வேலைக்கு போற தாய்மார்கள் எந்திரிச்சு குழந்தைகளுக்கு சமைப்பதற்கு நேரம் இருக்காது. அதை போக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 7,11,000 குழந்தைகள் பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவல் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு முதலமைச்சர் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 25,000 மாணவ மாணவிகள் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் துவக்கி கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சாச்சு.